இவர்களே, நமது பாதுகாவலராம் பதுவை புனித அந்தோனியாரின் 8ஆம் நவநாள் திருவழிபாட்டில் குருத்துவம் என்னும் தலைப்பில் இறை சிந்தனையில் தியானிக்கின்றோம். குருத்துவத்தின் பல்வேறு பரிணாமங்களை வெளிப்படுத்தும் அப்பம், ரசம், இறை வார்த்தை, விளக்கு, 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்கள் ஆகியவற்றை பவனியில் சகாயமாதா அன்பிய குடும்பத்தார் ஏந்தி வருகின்றனர். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அகந்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மலையில் மலர்ந்து நனையும், குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே, குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. அகந்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒளியும், அன்பின் தீபம் ஒளிரும், தேவன் அருளில் யாவும் மிளிரும், பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாறை இங்கும் படர்ந்திடுமே, பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாறை இங்கும் படர்ந்திடுமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. அனைவரும் அமர்வோம். திருப்பலி கருத்து. சுரண்டை சுதாகர், ரெமிலா இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த கப்ரியேல் திபூர்சிஸ் ரோச் இவரது ஆன்மா இறைவனில் நித்திய இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இறைவனுடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம்.
திருப்பலி முன்னுரை. பார் போற்றும் புனிதராம் பதுவை பதியரான கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாரின் 8ஆம் நவநாள் திருப்பலிக்கு அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சகாயமாதா அன்பியத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளின் சிந்தனையானது குருத்துவம். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். ஆம், அர்ப்பண உணர்வுதான் குருத்துவம். அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளின் ஒரே திருமகனான எம்பெருமான் இயேசுவை தம் இரு கரங்களில் தாங்கி பிடிக்கும் மிகவும் உன்னதமான பணியை செய்யும் குருத்துவத்தை மதிப்பிடுவதற்கு வார்த்தையே இல்லை என்று பெருமையோடு சொல்லலாம். குருத்துவம் இறைவனால் தரப்பட்ட உன்னத கொடை. இயேசு தான் கல்வாரியில் பாடுகள் படுவதற்கு முன்பு அப்பத்தை பிட்டு இரசத்தை பகிர்ந்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தான் ஆற்றிய பணியை தொடர்ந்து செய்ய குருத்துவத்தை ஏற்படுத்தினார். குரு என்பது மறு கிறிஸ்து என்று வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. குருத்துவம் என்பது கடவுளையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறது. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக்கும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே குருத்துவ பணி என புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 16 கூறுகிறார். கடவுளின் நற்செய்தி பணியை அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குருத்துவம் என்பது துறவு அல்ல, குருத்துவம் என்பது உறவு. குருத்துவம் என்பது கடமை அல்ல, குருத்துவம் என்பது கடன். குருத்துவம் என்பது அம்பு அல்ல, குருத்துவம் என்பது அன்பு. குருத்துவம் என்பது தன்னடக்கம், தியாகம், பணிவு, பொறுமை, வரம் நிறைந்தது. இறைவனின் அன்பில் தாகம் கொண்டு இறை பணிக்காய் தன்னையே தந்து ஈன்றெடுக்கா பிள்ளைகளுக்கு தந்தையாய் தன்னை பணித்து இறைப்பணியே முதற்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்னும் வார்த்தையை வாழ்வாக்கி குருத்துவ பணிவாழ்வில் முற்களையும் மலர்களையும் கடந்தமைக்காகவும் இன்னும் இறைவனின் திருவுளத்தை நிறைவு செய்திடும் குருக்களுக்கு உடல் உள்ள நலன்களை இறைவன் நிறைவாய் தந்து அவர்களது பணி தாட்சியின் இலக்கணமாய் மாற மலர குருக்களுக்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய இந்த கொடியேற்ற நிகழ்வை தொடர்ந்து 8வது நவநாளை நாம் சிறப்பான முறையிலே மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்நன்னாளிலே பாசத்திற்குரிய தந்தை அருளானந்தமடிகளார் அவர்கள் நமக்காக ஏதோ இங்கே வருகை தந்து இந்நன்னாளிலே ஜெபிப்பதற்காக இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த வரவேற்பை நாம் கரவொலி மூலமாக ஏற்படுத்திக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, கடந்த 7 நாட்கள் முடிந்து இன்று 8வது நாள் இந்த நவநாள். இதோ இந்த நவநாள் 13 நாட்களும் ஆண்டவருடைய பாதம் தேடி வருகின்ற ஒரு பெருமையை, நிறைவை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய அன்பியங்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். இதோ இன்னும் பல தோடு இந்த இடத்தை, இந்த ஆலயத்தை இதோ பரிசுத்தமான முறையிலே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது அனைத்தும் இந்த ஜெபத்திற்காகத்தான். அப்படியே கண்களை மூடி நம்முடைய இதய பகுதியிலே கரம் குவித்துக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய இதய பகுதியிலே கரம் குவித்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே
நம்பிக்கையான முறையிலே ஆண்டவரை தேடுவோம். இதோ இந்த எட்டாவது நவநாளிலே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ கொடியேற்றத்தோடு நாம் ஜெபித்தோமே. கொடியேற்றத்தின் பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தோமே. ஆண்டவரே, இதோ இந்த திருவிழாவை ஆண்டின் ஆரம்ப நாட்களிலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு உன்னதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையோடு நாங்கள் உமது பாதத்தில் நின்றோமே. இந்த ஆண்டு எனக்கு வழி பிறக்க வேண்டும், வழி தெரிய வேண்டும், என் வாழ்வின் பயணம் பாதை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் உருக்கத்தோடு ஜெபித்தோமே. இதோ அந்த நினைவை மீண்டும் கொண்டு வருவோம். ஆண்டவரே, கடந்த 7 நாட்களும் இதோ இந்த 8வது நாளும் உமது திருப்பாதத்திலே முழு திருப்பலி காண்பதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறீரே. தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே வருவதற்கும் இதோ உம்முடைய திரு அருளை பெறுவதற்கும் என்னை நீர் உந்தி தள்ளி இருக்கிறீரே. உமது தூய ஆவியை பொழிந்து இருக்கிறீரே. கொடான கோடி நன்றி. அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நன்றி சொல்லுங்க. கடந்த 7 நாட்கள் இந்த 8வது நாள் இதோ நாம் அனைவரும் ஒன்று கூடி வருகிற ஒரு பெரிய விழிப்புணர்வை, ஆசீர்வாதத்தை, உன்னதத்தை, தூய ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதோ அப்படியே ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு நிற்கிறார்கள். உம்முடைய குழந்தைகள் உருக்கமான நம்பிக்கையோடு நிற்கிறார்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்கின்ற வார்த்தையை தூய அந்தோணியார் மூலமாக எங்களுக்கு தந்து கோடான கோடி அதிசயங்களை செய்கிறீரே. இதோ செவ்வாய்க்கிழமை இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து அருள் வருவதற்கு தந்திருக்கிறீரே. இதோ அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக பணி செய்வது மட்டுமல்ல, இதோ நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை, பேராற்றலை யாரோ பெறுகிற பொழுது சொந்த பிள்ளைகள் பெறாமல் போவார்களோ என்கின்ற உருக்கமான நம்பிக்கையோடு இந்த திருநாள் நவ நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பாச குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே உருக்கமான முறையிலே ஆசீர்வதியும். அப்படியே மன்றாட்டை ஜெபிப்போம். இதை கொடியேற்றத்தின் பொழுது நமது மனக்கண்களுக்குள் ஏதோ ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்த அதே 3 கருத்தை இந்த நேரத்தில் வைப்போம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த திருப்பலியிலும் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்கனவே நீர் எங்களுக்கு சில வழிகளை காட்டியிருக்கிறீர். ஏதோ உம்முடைய அன்பு குழந்தைகள் ஜெபித்த விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, வழியுண்டு என்கின்ற ஆசீர்வாதத்திற்குரிய வெளிச்சத்தை விடிவெள்ளியாய் விடிந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். ஏதோ இன்னும் மிச்சம் இருக்கிற நாட்களுக்குள்ளாக ஏதோ வேண்டி விரும்பி நிற்கிற ஆசீர்வாதங்களை பெற்று ஏதோ இந்த திருநாட்களிலே உமக்கு சாட்சியாய் வந்து நிற்பதற்கு தேவையான ஆற்றலை தாரும். அதே போல இந்த ஆண்டு முழுவதும் இந்த திருவிழாவை முன்னிட்டு அந்த ஏழை சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து 12 கோடைகள் நிரம்ப பெற்றது போல ஏதோ தொடர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த நவ நாட்களை முன்னிட்டு வருகிற ஆண்டு முழுவதும் உமது பேரன்பாலும் பேராற்றலாலும் நிறைந்து இருப்பதற்கு தேவையான வல்லமையை இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. ஆமேன். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான தூய மரியாதையும் வானவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் உள்ள இறைவன் இதறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய கடவுளின் ஆவி தன்மேல் உள்ளது எனவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து உள்ளம் உடைந்த மக்களை குணப்படுத்தி சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை வார்த்தையை பறைசாற்றி ஆண்டவர் அருள் தருகின்ற ஆண்டினை அறிவிக்கும் யசாயாவின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 முதல் 3 முடிய. எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றன. ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல். பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கையை
இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஆயினும் நமக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட அருள்கொடைகளுக்கு ஏற்ப நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். முழு ஆர்வத்தோடும் முக மலர்ச்சியோடும் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 4 முதல் 8 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 4 முதல் 8 முடிய. ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அது கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை கொண்டு தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளின் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி
தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத சுரண்டை புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு இறை மக்களே, பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் பெயராலும் நம் புனிதர், நம் பாதுகாவலர், கோடி அற்புதங்களுக்கு சொந்தக்காரரான அந்தோணியார் வழியாகவும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நவநாளிலே உங்கள் பங்கு தந்தை அருமையாக திருவருட்சாதனங்களை தலைப்பாக கொண்டு திருவருட்சாதனங்களை தியானிக்க அழைப்பு விடுக்கிறார். வெறுமனே வார்த்தையின் வழியாக பார்த்தோம் என்றால் அது வார்த்தைகள் வழியாக மட்டுமே நிற்கும். எல்லாருக்கும் தெரியும் எத்தனை திருவருட்சாதனம், என்னென்ன திருவருட்சாதனம், திருவருட்சாதனம் என்றால் என்ன, எத்தனை திருவருட்சாதனம் இருக்குது, திருவருட்சாதனத்தின் முக்கியத்துவம் எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியாத எதுவும் இருக்குதா? உங்களுக்கு தெரியாத எதுவும் இருக்குதா? எதுவுமே கிடையாது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே, எல்லாமே தெரிஞ்சது தானே. எல்லாம் போகிற போக்கில் எல்லாம் தெரியாத ஒன்றும் கிடையாது. அரைச்ச மாவையே திருப்பி திருப்பி அரைக்கிறீங்க. அதுக்குள்ளே ஒரு அம்மா கொட்டாய் விட்டாச்சு. அரைச்ச மாவே திருப்பி திருப்பி அரைக்கிறீங்க. எங்களுக்கு என்ன புதுசாக கிடச்சிட போகுது? எங்களுக்கு என்ன புதுசாக கிடச்சிட போகுது? ஒவ்வொரு வருடமும் திருவிழாவை கொண்டாடுகிறீர்கள். ஒவ்வொரு வருடமும் அந்தோணியாருக்கு திருவிழா எடுக்குகிறீர்கள். என்ன புதுசாக கிடைக்க போகுது? என்ன புதுசாக நாங்கள் பார்த்துறோம்? என்ன புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க? என்ன புது மாற்றம்? என்ன புது மாற்றம் யாரால சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. ஏதோ நாங்கள் வரோம் போகிறோம், எங்களுக்கு எங்கள் பங்குக்கு திருவிழா வேணும், நாங்கள் கொண்டாடுகிறோம். திருவிழாவின் அர்த்தம் புரிகிறதா? திருவிழா எடுக்கும் நாயகனின் அர்த்தம் புரிகிறதா? வாழ்வு புரிகிறதா? ஆக அன்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள். அற்புதமாக இன்று இந்த குருத்துவ தலைப்பில் பங்கு தந்தை தியானிக்க நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அற்புதமான ஒரு முன்னுரை சிந்தித்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா அற்புதமான வார்த்தைகளை எழுதி முன்னுரையாக வாசித்திருக்கிறார்கள். குருத்துவம் ஒரு உன்னதமான கொடை. குருத்துவம் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு இடையே உள்ள ஒரு பணி அப்படி என்று. இதை விட சிறப்பாக எதுவுமே கிடையாது. இந்த சின்ன குறிப்பிடத்தில் குருத்துவம் அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியிலே எல்லா திருவருட்சாதனத்துக்கும் விளக்கம் இருக்குது. எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் பதில் அற்புதமாக இருக்கிறது. திருப்பலியையும் அருட்சாதனங்களை நிறைவேற்றவும், நற்செய்தியை அறிவிக்கவும், இறை மக்களை வழிநடத்தி உருவாக்கவும் அருளை தருகிற அருள் அடையாளமே, உரிமையை தருகிற அருள் அடையாளமே குருத்துவமா. இந்த குருத்துவத்தின் மேன்மையை தான் நாம் இன்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வாசித்தோம் என்றால், தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். புனித அசிசியாரிடம், பிரான்சிஸ் அசிசியாரிடம் புனித லாரன்ஸ் ஒரு கேள்வியை தொடுத்தார். அன்பானவரே, அசிசியாரே, அவங்க வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அசிசியாரின் வாழ்க்கை, அசிசியாரின் சபை, அவர் அந்த சபைக்கு தொடுத்த முன்னோக்கம், சபைக்கு கொடுத்த விருது வாக்கு, சபை எப்படியாக வாழப்பட வேண்டும், சபையில் உள்ள ஒவ்வொருவரும் எப்படியாக வாழ வேண்டும் என்று அவர் ஏற்படுத்திய சட்டத்திட்டங்கள் வித்தியாசமான ஒரு சட்டத்திட்டங்கள். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அசிசியாரிடம் புனித லாரன்ஸ் ஒரு கேள்வியை தொடுத்தார். அன்பான தந்தையே, ஒரு வேளை அன்னை மரியாவும் ஒரு குருவானவரும் உங்களுக்கு மத்தியிலே உங்களை வணங்குவதற்காக, அல்லது நீங்கள் அவரை அவர்கள் இருவரில் யாராவது ஒருவரை வணங்குவதற்காக உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் யாரை முதலில் வணங்குவீர்கள் என்று அசிசியாரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அசிசியார் அற்புதமாக சொன்னார், நான் முதலில் குருவானவரை வணங்குவேன்.
நான் முதலில் குருவானவரை வணங்குவேன், அதன் பிறகு அன்னை மரியாளை வணங்குவேன். ஏனென்றால் அன்னை மரியாள் ஒரே ஒரு முறை கருதரித்து ஒரே ஒரு முறை இறைமகனை அற்புதமாக இந்த உலகிற்கு கொடுத்தார். ஆனால் ஒவ்வொரு குருவானவரும் அந்த இறைமகன் கிறிஸ்துவை ஒவ்வொரு திருப்பலின் வழியாக பிரதிபலித்து அந்த இறைமகனை ஒவ்வொரு திருப்பலின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இறைவனின் பிரசன்னத்தையும் அவருடைய அதிசயத்தையும் ஒவ்வொரு திருப்பலின் வழியாக ஒவ்வொரு மக்களுக்கும், நம்பிக்கையுள்ள மக்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அற்புதமான பதில் சொன்னார். அவன் பார்ந்தவர்களே, அந்த குருத்துவத்தின் மேன்மையை உணர்ந்த பலர் நிறைய பேர் இன்று புனிதராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த குருத்துவத்தின் மேன்மையாக கிறிஸ்து இருக்கிறார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஒரு எபிரேயர் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், திருப்பாடல் 110 4 மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயர் 9:11 இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். ஆக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தலைமை குருவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு மூளைகளாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவத்தின் உன்னதமாக இருக்கிறார். அவர்தான் தலைமை குரு. அவர்தான் எல்லாற்றுக்கும் முதலும் முடிவும். ஆகவே அவர் ஆட்சி செய்கிறார். அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அவர் அதிசயமாக இருக்கிறார். அவர் நம்மை முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ திருப்பலின் வழியாக இறைவன் கிறிஸ்து தனது உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையின் வழியாக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு மூலையில் ஆண்டவருடைய அதிசயம் இந்த திருப்பலின் வழியாக அந்த நற்கருணை வடிவில் இறங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆக அப்படிப்பட்ட அந்த அதிசயத்தையும் அந்த உன்னத திருப்பலியையும் நாம் எவ்வாறாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், நாம் எவ்வாறாக உணர்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எவ்வாறாக புரிந்து கொண்டு நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள். அந்த ஒரு உன்னத குருத்துவத்தை தான் நமது புனிதர் அந்தோனியார் ஏற்றுக்கொண்டார். மனமுவந்து தாராள மனதோடு மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, குருத்துவத்தின் மேன்மை உணர்ந்தார். ஒரு பணியாக இல்லாமல் தனது சபையை விடுத்து கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கின்ற, கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் துறக்கின்ற சபையை ஏற்றுக்கொண்டு நானும் அவர்களைப் போல ஒரு மறைசாட்சியாக கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்பதை தாராள மனதுடன் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை மனமுந்து சென்றார், செய்தார், நிறைவேற்றினார். ஆகவே தான் கடவுள் அவரோடு கூட இருந்தார், கிறிஸ்து அவரோடு கூட இருந்தார். அவர் வழியாக அப்போதும் இப்போதும் எப்போதும் பல்வேறு கோடான கூடிய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த புனிதருக்கு விழா எடுக்கின்ற நாம் அவர் வாழ்ந்த வாழ்வையை தியானிப்பதோடு நின்று விடாமல் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை, தியாகமான வாழ்க்கையை, குருத்துவ வாழ்க்கையை நமது வாழ்வில் பிரதிபலித்து வாழ வேண்டும். அந்த புனிதத்தை இறுதி வரை கையாள வேண்டும். இந்த புனிதமான வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, நோய் நொடிகள் இருக்கும், சூழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், நான் உங்களை பார்த்து கொள்வேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் நான் உலகின் மீது வெற்றி கொண்டவனாக இருக்கிறேன் என்ற அற்புதமான கிறிஸ்துவின் வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அந்த அற்புதமான கிறிஸ்து ஒவ்வொருவரையும் பார்த்து நற்செய்தியை பறைசாற்றுங்கள், எனது பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், நம்பி நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார் என்று அவரே முன்மொழிந்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வார். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும், என்மேல் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வார். அவர்கள் பல மொழிகளை பேசுவார், பாம்பை கையால் பிடிப்பர், விஷத்தை குடிப்பர், ஒன்றுமாகாது. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுதான் புனித அந்தோனியார் ஏராளமான புதுமைகளை செய்து வந்தார். பெருமை பாராட்டவில்லை,
தனக்கு அவ்வளோ அதிசயங்கள் செய்வதற்கான கொடை கிடைத்தாலும் பெருமை பாராட்டவில்லை. ஒரு இடத்தில் கூட தன்னை நினைத்தோ தனது அற்புதங்களை நினைத்தோ பெருமை பாராட்டவில்லை. நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். அப்படியாக வாழ்ந்தவர் புனித அந்தோனியார் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்த அந்த மறைபரப்பு பணிக்காக, அந்த நற்செய்தி பணிக்காகவே இன்றளவு உயர்ந்து இருக்கிறார். அவரது நாக்கம் உயிரோடு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தெரியாத எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அந்த உன்னத திருச்சபையில் இருக்கின்ற நாம், அப்படிப்பட்ட அந்த உன்னத திருச்சபையில் ஒரு பங்காளிகளாக, ஒரு உறுப்பினர்களாக, ஒரு குடும்பமாக இணைந்துள்ள நாம், நமது குடும்பம், நமது பிள்ளைகள், நமது ஒட்டுமொத்த வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவரே வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆக அவரிடம் ஜெபிப்பதோடு மட்டுமில்லாமல், அவரிடம் நம்பிக்கை கொண்டிருப்பதோ மட்டுமில்லாமல், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். யாருக்கும் துன்பம் இல்லாமல், யாருக்கும் தீங்கு இழைக்காமல், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல், கிறிஸ்துவை அனைவருக்குமாக கொடுத்து, கிறிஸ்துவை பிரதிபலித்து, கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தளித்து, கிறிஸ்துவுக்காக வாழும் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும். நமது அந்தோனியாரை போல. அன்பார்ந்தவர்களே, நினைத்து பாருங்கள், நாம், நமது குடும்பம், நமது திருச்சபை எந்த அளவுக்காக இந்த குருத்துவத்தின் மேன்மை உணர்ந்து கொண்டு குருத்துவத்தோடு இணைந்து கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம், கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புனித அல்போன்ஸ் கூறுகிறார், திருச்சபை முழுவதும் இணைந்து இறைவனை மாற்றிப்படுத்த முடியாது. உலகம் முழுவதும் உள்ள திருச்சபை முழுவதும் இணைந்தாலும் இறைவனை மாற்றிப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு குரு திருப்பலியினை ஒப்பு கொடுப்பதன் வழியாக கிறிஸ்துவுக்கு மாண்பை மணியாக சூடலாம் என்று அற்புதமாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே கிறிஸ்துவை போல வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், நான் வாழ்ந்தது போல நீங்களும் வாழுங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டியுள்ளேன். நினைவில் கொள்ளுங்கள், நான் செய்தது போல, நான் வாழ்ந்தது போல நீங்களும் செய்யுமாறும் நீங்களும் வாழுமாறும் நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். முன்மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, முழுமுதல் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். அந்த முன்மாதிரியை, அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டை நாம் எவ்வாறாக பின்பற்றுகிறோம், எந்த மனநிலையை பின்பற்றுகிறோம் நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு கிறிஸ்தவனாக இன்று திருப்பலியில் உட்கார்ந்துருக்கிறோம்? எந்த மனநிலை? ஏராளமான எதிர்பார்ப்புகள், ஆசைகள், வேண்டல்கள், ஜபங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கிடைச்சிடாதா ஏங்குகின்ற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் இறைவனை நாம் எவ்வாறாக புகழ்கிறோம்? இறைவனை எவ்வாறாக போகிறோம்? ஒவ்வொரு திருப்பலின் வழியாக ஆண்டவர் உயிராக இறங்குகிறார். நற்கருணையின் வடிவிலே உயிராக இறங்குகிறார், தனது பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் எவ்வாறாக புரிந்து கொண்டு, நம்பிக்கை கொண்டு, ஏற்றுக்கொண்டு அவரை மாற்றிப்படுத்துகிறோம். வெறும் கடமைக்கே திருப்பலி, வெறும் கடமைக்கே நற்கருணையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த திருப்பலிக்கும் திருப்பலியின் வழியாக இறங்கி வருகின்ற ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பக்தியான மனப்பான்மையில் ஒரு திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். நினைத்து பாருங்கள், எந்த அளவுக்கு திருப்பலிக்கு நீங்கள் தயாரிக்கிறோம். நாம் நம்மையே தயாரிக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. அந்த நற்கருணையின் வடிவம், அந்த உயரில் ஆண்டவரின் வடிவம் இறங்குகிறார். அந்த புனிதத்தை நாம் உணர்ந்து கொண்டோமா? அந்த புனிதத்தை உணர்ந்து கொண்டாலே ஆண்டவர் அதிசயம் ஒவ்வொருவரிலும் இறங்கும். ஒவ்வொருவரும் கிறிஸ்து வாழும் ஆலயம், ஒவ்வொருவருமே கிறிஸ்து வாழும் ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் மற்றும் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து வாழும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? கிறிஸ்துவின் கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில். ஆக இப்படியாக வார்த்தைகள் இருக்குது, வார்த்தைகள் வாழ்வாக்கப்பட இருக்கிறது. வார்த்தைகள் வாழ்வாக்கப்படவில்லை என்றால் முற்றிலும் வீணாகவே இருக்கும். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் முற்றிலும் வீணாகவே இருந்து போகும். செயல் வடிவம் பெறாத நம்பிக்கை செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு 2:22, 16 மற்றும் 26 வசனங்களை வாசிக்கிறோம். நம்பிக்கை செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அன்பார்ந்த சகோதரர்களே,
ஒவ்வொரு திருப்பலிக்கும் நான் எவ்வாறாக என்னை தயாரிக்கிறேன். திருப்பலின் வழியாக என் மீது இறங்குகின்ற என் ஆண்டவருக்கு நான் எவ்வாறாக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இந்த திருப்பலின் வழியாக இறங்குகின்ற ஆண்டவருக்காக தன்னையே கையளித்து முழுவதுமாக வாழ்ந்த நமது பாதுகாவலர் அந்த அந்தோனியாரை எப்படியாக நான் பிரதிபலித்து வாழ்கிறேன். அந்த அந்தோனியாரிடமிருந்து பல்வேறு பரிந்துரைகளை பெற்றுக்கொள்கின்ற நாம் அந்த அந்தோனியாருக்கு எவ்வாறாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள். குருத்துவத்தின் மேன்மை உணர்ந்தவர்களாக இந்த குருத்துவத்திற்காக, இந்த குருத்துவத்தின் தலையாய கடமையாக இருக்கின்ற கிறிஸ்துவுக்காக, குருத்துவத்தின் தலைவராக இருக்கின்ற கிறிஸ்துவுக்காக நான் எவ்வாறாக என்னையே கையெழுத்து வாழ்கிறேன். பலவீனங்கள் உண்டு, துன்ப துயரங்கள் உண்டு. பலவீனங்களிலே மாய்ந்து போகின்ற யூதாசை போல நான் வாழ்கின்றேனா? எனது பலவீனத்தையும் எனது துன்ப துயரங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு எனது பலவீனத்தை பலமாக மாற்றி திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற பேதுருவை போல உன்னத குருவாக நான் இருக்க என்னால் முடிகிறதா? நினைத்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பமும் கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவின் போதனைகளை பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவின் வாழ்வை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையில் வாழ்கின்ற நாமும் வீணாகவே போகும். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு ஜெபிப்போம், விழுத்திருந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். ஆண்டவர் உரைத்தது போல விழுத்திருந்து ஜெபிங்கள். மத்தேயு 26:40. விழுத்திருந்து ஜெபிங்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் விழுத்திருந்து ஜெபித்து இறைவனை பிரதிபலிப்போம். 1 தெசலோனியர் 5:17 இடைவிடாது ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், இடைவிடாது ஆண்டவர் நாமத்தை போற்ற கற்றுக்கொள்வோம். நமது புனிதர் அந்தோனியார் இடைவிடாமல் தவம் இருந்து இறைவனுக்காக வாழ்ந்தது போல, இறைவனை பறைசாற்றியது போல, ஜெபித்து வாழ்ந்தது போல நாமும் ஒரு குடும்பமாக இறைவனுக்கு, கிறிஸ்துவுக்கு, தலையாய உன்னத குருவுக்கு நம்மையே முழுவதுமாக கையெழுத்து அந்த குருவின் விழுமியங்களையும் போதனைகளையும் நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம் குடும்பம் முழுவதுமாக அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கும், அந்த கிறிஸ்துவை பறைசாற்றம் வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்ம மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். நல்ல ஆயனே எம்மிறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினருக்காக மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை பணியில் தங்கள் அழைப்பை உணர்ந்து தங்கள் பெற்ற அருள் கொடைகளுக்கு ஏற்ப தங்களது வாழ்வாலும் பணியாலும் உமது அன்பை வெளிப்படுத்தி உமக்கு சான்று பகர வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை நாயகனே எம் இறைவா, அருள் சாதனங்கள் வழியாக உம்முடைய அருட்கொடைகளை பெற்ற நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து, உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆறுதல் அளித்து, சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை அறிவித்து, கட்டுண்ண மக்களின் வாழ்வில் விடியலை தர உம்முடைய இறையாட்சி பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வேந்தனே இறைவா, எங்களுக்காய் தன்னையே கல்வாவியில் கையளித்து குருத்துவத்தை ஏற்படுத்தி நாளும் நற்கருணையாய் எம் உள்ளத்தில் வந்த இறைவா, நாங்களும் உம்மை போல கொடுப்பதில் தாராள மனத்தவராய் இருக்க செயல்புரிவதில் முகமலர்ச்சியோடு பெற்ற உம்முடைய அருள் கொடைகளை எம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுவோம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, எம் நாட்டில் இயற்கையின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள், வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அவர்களுக்கு தேவையான பொருளுதவியும் உமது அருளுதவியும் கிடைக்கப் பெற்றும் அவர்கள் வாழ்வு செழித்திட வளம் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று உரைத்த இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி சிறப்பானதொரு மறையுரையை தந்து எங்களுக்கு இறையாசீர் பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் தந்தையல் அருளானந்தம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா நலனும் அருளும் தந்து காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே வழி, நானே சத்தியம், நானே வாழ்வு என்ற இறைவா, உம்முடைய அழைப்பில் குரலை உணர்ந்து உம்முடைய இறையாட்சி பணியை செய்ய ஏழை எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் இறை வார்த்தையை வாழ்வாக்க எம் புனிதர் அந்தோனியாரை போல இறைப்பணி செய்ய எம் பங்கில் இறையழைத்தல் பெறுகிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் சகாய மாத அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து வழங்கவும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும், திருமண காரியங்கள் கூடி வரவும், குழந்தை பாக்கியம் அருளவும், குருக்களையும் அருள் சகோதரிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, திருமகனை இவ்வுலகிற்கு, இவ்வுலகின் பாவங்களுக்கு விடியா அனுப்பினீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். திருமகனின் மேலான மகிமையை பறைசாற்றி வாழ எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே இதோ புனிதர் புனித அந்தோனியாருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புத சுரண்டை மக்களை பாதம் சமர்ப்பித்து இவர்களுக்காக கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலின் வழியாக திருமகனின் பிரசன்னத்தையும் அதிசயத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல வந்திருக்கின்ற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பித்து இவர்களுக்காக கொண்டாடுகின்ற நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நல்ல உடவுள்ள சுகத்தை கொடுத்தர வேண்டுகிறோம். அன்பான தந்தையே, நீரே எங்கள் உள்ளத்தையும் எங்கள் உள்ளத்தின் தேவைகளும் அறிந்தவராயிருக்கிறீர். நாங்கள் கேட்பதற்கு முன்னரே எங்களின் தேவை அறிந்தவர் நீரே ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதுமாக உமக்கு கையெழுத்து இந்த திருப்பலின் வழியாக திருமகனின் அருளை பெற்று செல்ல வந்திருக்கின்ற எங்களுக்கு நீர்தாமை துணையாக இருக்கவும், தூய ஆவியார் எங்களை வழிநடத்தவும், எங்கள் குடும்பத்தை வழிநடத்தவும், எங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் விளக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்ற வளமான நலமான வாழ்வு எங்களுக்கு கிடைக்கப்பெறவும், எங்களது முழுமையான நம்பிக்கையின் பொருட்டு எங்களின் வேண்டல்கள், எங்களின் ஜபங்கள், எங்களின் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டி இந்த தருணத்தில் கொண்டாடுகின்றோம். நீர்தாமே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கவும், நாங்கள் திருப்பலியின் உன்னதத்தையும் குருத்துவத்தின் மேன்மையும் உணர்ந்து கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக, எங்கள் குடும்பம் முழுவதும் உமக்கே கையளித்து வாழவும், எங்கள் பிள்ளைகள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும், பக்தியிலும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக வாழவும், ஜபித்து வாழ்கின்ற மக்களாக நாங்கள் உருவெடுக்க நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் தினமும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பு குழந்தைகள் அங்கே கூடி இந்த நவநாட்களை ஒப்பு கொடுத்து ஏதோ இந்த 8வது நவநாளிலும் உருக்கத்தோடு வந்து நின்று உம்மீது கொண்ட அன்பை பாசத்தை வெளிக்காட்டி தங்களுடைய அன்பினால் உமது பேரன்பை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிற உமது வாக்கை பெற்று அந்த வாக்கினால் தங்கள் வாழ்வு உயர நிலைக்க பாதுகாக்கப்பட வளமை பெற செழுமை பெற மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிற இந்த திருவிழாவை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஏதோ உமது அன்பு குழந்தைகள் எங்கள் அத்தனை பேரையும் அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரை நாங்கள் உட்கொள்ளும் முது திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்திடுமாறு மனதாக அல்புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரில் உத்திரஎழுந்தவர் ஆண்டவர் பெற்றோர். உங்கள் வார்த்தை மட்டும் சொல்லிடலாம். தான்மாவது நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த நம்மை காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக.
சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத தோழர்கள் நீங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது ஒளி நீயே எமது வழி நீயே எமது வாழ்வை செய்யா துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் நீங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் நீங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மை நிறைவா உமதருள் தாரும் நீயே எமது ஒளி நீயே எமது வழி நீயே எமது வாழ்வை செய்யா நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன இன்றும் ஆண்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. மறையுரைக்கான கேள்வி. அன்னை மரியாளையும் ஒரு குருவானவரும் வந்தால் யாரை நீங்கள் முதலில் வணங்குவீர்கள் என்று கேட்ட அந்த நிகழ்வில் 2 புனிதர்கள், அவர்களுடைய பெயர் என்ன? வெரி குட். புனித அசிசியார், புனித லாரன்ஸ். வாழ்த்துக்கள். நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி குருத்துவத்தை பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த அகரக்கட்டு ஜேபி கல்லூரியை சார்ந்த அருள் திரு எல் அருள் ஆனந்த் அவர்களை வரவேற்று நன்றி தெரிவிக்கும் வகையில் இறைமக்கள் சார்பாக திருவாளர் மரியதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தார்கள். இன்றைய 8ஆம் நாள் நவநாளை சிறப்பு செய்த சகாய மாதா அன்பிய அனைத்து குடும்பங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எத்திக்கும் புதுமைகளின் புகழ் பரப்பும் அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 8ஆம் நவநாள் சிறப்பு நிகழ்வாக இப்போது நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் நிலாச்சோறு அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படுகின்றது. அன்னை தெரேசா அரங்கத்தின் அருகில் வைத்து இரவு உணவு வழங்கப்படுகிறது. வெளியூர் பக்தர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றிணைந்து அமர்ந்து உணவு உண்டு நிறைவோடும் மகிழ்வோடும் இல்லம் திரும்பலாம். இந்த நிலாச்சோறு என்னும் இரவு உணவுக்காக கீழ்கண்ட குடும்பத்தினர் நன்கொடை வழங்கியிருக்கின்றார்கள். ஜான்சன் எமல்டா, ராஜ் சோனியா, பெனிட்டோ சோனியா, ஏஎல் அண்ட் சன்ஸ், ஜே சவரிமுத்து சாந்தி, சி பிளவேந்திரன் எல்சி, விஒய்ஏஐ ஜேம்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல் ஜஸ்டின் லாலிட், எல் ஜேம்ஸ் செல்வி, தியோக்ளஸ் அனிட்டா, ரைமண்ட் கில்டா, ஜே சஸ்டின் டென்சி, லூர்துசாமி ஆசிரியர் பாலா, பிரபாகரன் நேவிஸ், செபஸ்தியான் உதயா, ஏ சீமோன் பெமிலா, லூர்துராஜ் ஆசிரியர், அனிஷ்டா ஆசிரியை,
எக்ஸ் இருதயம் அமுதா, எஸ் பிரான்சிஸ் திரேசா. நன்கொடை வழங்கிய இக்குடும்பத்தினருக்கு நம் மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றென்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மனிதன் என் குறைகளை எல்லாம் மன்னிக்கின்றான். நீதி ஆண்டவர் நம் இறைவன், நீதி ஆண்டவர் நம் இறைவன். என்னோட மயில் உரிமையில் துணையானார், என்னோட மயில் உரிமையில் துணையானார். உயிரே உயிரே போற்றிடுவாய், ஆண்டவர் பெயரை புகழ்ந்திடுவாய். ஆண்டுயரில் மருளடு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புழங்கலாடை மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. யாவர்க்கும் சுகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவையோரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.